ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 6:9 முதல் 13. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சோதனை, பாவம் இவைகளுக்கு வித்தியாசம் தெரியாதவர்களாக அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். சோதனைக்கும் பாவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நாம் திடீரென்று ஒன்றை பார்த்தது நிமித்தமாக சோதிக்கப்படுவோம் என்றால் அது பாவமாகாது. ஆனால் நம்மை சோதித்த ஒன்றை, அதே காரியத்தை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் என்றால், அல்லது அவைகளை சிந்தையில் வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால் அது இப்பொழுது பாவம். நாம் சோதிக்கப்படுவதை ஒரு காலம் தவிர்க்கவே முடியாது. ஆனால் நம்மை சோதித்தவைகளிலிருந்து நம் கண்களையோ அல்லது நம்முடைய மனதையோ நம்முடைய சிந்தையையோ நிச்சயமாய் திருப்பிக் கொள்ள முடியும். விதமாக நம்முடைய சித்தத்தை நாம் எவ்விதம் அப்பியாசப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் பரிசுத்தமாகிறோமா அல்லது பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறோமா என்பதை நிர்ணயிக்க முடியும். நாம் சோதிக்கப்பட்டதற்காக நாம் குற்றவாளிகள் என்று தேவன் ஒருபோதும் நம்மை பிடிப்பதும் இல்லை, நம்மை தண்டிப்பதும் இல்லை. ஆனால் நாம் சோதனைகளை எதிர்த்து நிற்க வேண்டுமென தேவன் திட்டவட்டமாக விரும்புகிறார். நான் செல்லுகிற இடங்களிலே, நான் பயணிக்கிற இடங்களிலே பறவைகள் என் தலைக்கு மேல் பறந்து செல்லக்கூடாது என்று சொல்லி நான் விரும்புவது அது அறிவீனமான ஒரு காரியம். பறவைகள் பறக்கத்தான் செய்யும். ஆனால் பறவைகள் என் தலைக்கு மேல் பறந்து செல்வதை நான் தடை செய்ய முடியாது. அதே வேளையிலே அவைகள் என் தலையில் உட்கார்ந்து கூடு கட்டுவதற்கு என்னால் தடுக்க முடியும். அவைகளை தடை செய்ய முடியும். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுதான் சோதனைக்கும் பாவத்திற்கும் உள்ள ஒரு காரியம். சோதனை எங்கும் இருக்கிறது. ஆனால் அந்த சோதனை உன்னுடைய வாழ்விலே கூடு கட்டுவதற்கு நீ இடம் கொடாதே. அந்த சோதனை உன் மனதில் அமர்ந்து தங்கிவிடுவதை நிச்சயமாய் நானும் என்ன செய்ய முடியும்? தடை செய்ய முடியும். கெத்செமனே தோட்டத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக ஆண்டவராய் இயேசு கூறினார். சீசர்களை நோக்கி சோதனை நெருங்கி வந்ததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். எனவேதான் அந்த சோதனையை சந்திப்பதற்கு அவர்களை ஆயத்தம் செய்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆனால் அவர்களோ ஜெபிப்பதற்கு பதிலாக நித்திரை பண்ணினார்கள். அதனுடைய விளைவு என்ன? சோதனை வந்தவுடன் ஒரு போர்ச்சேவகனின் காதை பேதுரு கத்தியால் வெட்டுகிறான். பேதுரு விழித்திருந்து ஜெபம் செய்யாதபடியால் பாவத்தில் விழுந்தான். ஆனால் விழித்திருந்து ஜெபம் செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ மிகுந்த தூய்மையாயும் அன்பாயும் நடந்து கொண்டார் என்பதை அந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. நம்மை முன்கூட்டியே எச்சரிப்பதற்கு தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் இப்போது சற்றே அமர்ந்து உன் நேரத்தை ஜெபத்தில் செலவிடு என்று மெல்லிய துணியாக பேசுவதை நாம் எல்லோருமே கேட்டிட முடியும். ஆம், அந்த மெல்லிய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? சோதனை வருகிறது. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு, சோதனை என்னை ஆட்கொண்டு என்னை பாவத்திற்குள்ளாக தள்ளிவிடாதபடிக்கு, ஆண்டவரே நீர் என்னிலே தங்கிரும், ஆண்டவரே என்னிலே நிலைத்திரும் என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்விலே ஜீவிப்பதற்கும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அல்லல் தட்டாதபடி கீழ்ப்படிவதற்கும் அவருடைய பலத்தை நாம் தேட வேண்டும். நமக்கு தப்பித்துக்கொள்ளும் வழியை தருகின்ற ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்வில் நீங்காத பங்காக மாறிடுவதற்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே ஜெப ஜீவியத்திலே நாம் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சேரும் ஒரு வாஞ்சையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவத்தை மேற்கொள்வதற்கு அடுத்த ஒரு காரியம் என்ன? தேவனிடத்தில் சேர்வதே என்னுடைய தீர்மானம் என்பது. இதைத்தான்
அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே பாருங்கள் 13வது வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். அப்படி என்றால் என்ன? இந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள், தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். எங்களை என்று சொல்லுகின்ற பொழுது திராணிக்கு மேலாக சோதனைக்குள்பட பண்ணாதவாறு, எங்களை திராணிக்கு மேலாக சோதனைக்குள்பட பண்ணாதவாறு எங்களை என்ன செய்யும்? தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்ற விண்ணப்பத்தை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்விதமாக ஜெபிக்கின்ற பொழுது ரட்சித்துக் கொள்ளும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற வார்த்தைக்கு ஒருவேளை நாம் சரியான ஒரு விரிவாக்கம் பார்க்கும் என்றால், ஆண்டவரே எங்களை உம்மண்டை இழுத்து கொள்ளும் என்பதுதான் இந்த ஜெபத்தினுடைய பொருளாக இருக்கிறது. எங்களை உம்மண்டையிலே இழுத்து கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை தீமையிலிருந்து விடுவித்து உம்மண்டை இழுத்து கொள்ளும் என்பதாகவே இந்த ஜெபம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், எங்களை தீமையிலிருந்து விடுவித்து உம்மண்டை இழுத்து கொள்ளும். தேவனும் தீமையும் வேறு வேறு திசையிலிருந்து நம்மை இழுக்கும் வலிமையான சக்திகளாகும். ஆகவேதான் தகப்பனே, தீமையை நோக்கி இழுக்கும் சக்தியை என் மாம்சத்தில் நான் அதிகமாய் உணர்கிறேன், ஆனால் நீரோ என்னை அந்த பாதைக்குள் போக ஒட்டாதிரும், அந்த தீமைக்கு என்னை ஒப்புக்கொடுக்க நானும் விரும்பவில்லை. ஆண்டவரே, என்னை நீர் தயவாய் உம்முடைய பாதைக்குள்ளாக இழுத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம் என்பதுதான் இந்த ஜெபத்தினுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் மீது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் தேவனண்டையில் இழுத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற தீராத வாஞ்சையும் தவனமும் தாகமும் மிக மிக முக்கியமானது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அநேக கிறிஸ்தவரிடத்திலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற பொன்னான வாக்குத்தத்தம் அவருடைய ஜீவியத்திலே நிறைவேறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற தீராத வாஞ்சையும் தாகமும் அவரிடம் இல்லாதபடியினால்தான் அவைகள் நிறைவேறப்பட முடியாமல் காணப்படுகிறது. இவர்கள் தேவனிடமாய் சென்று, ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை தேடுவதே கிடையாது, ஆண்டவரிடத்தில் செபிப்பதும் கிடையாது. தீராத வாஞ்சையும் தாகமும் அவரிடத்தில் இல்லாததனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறப்பட முடியாமல் போய்விடுகிறது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறாய். நீ ஜெபிக்க வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவரே என்னிலே இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து என்னை விடுவியும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், என்னை உம்மண்டையிலே இழுத்துக்கொள்ளும். பாவம் என்னை ஒருபுறம் இழுக்கிறது, அவைகளிலிருந்து என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் உம்மண்டை ஓடி வர முடியாது, நீர் இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உம்மிடத்திலே வருவேன். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறாயா? இந்த ஜெபம் உண்டா? என்னை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை செய்யும் என்று ஒரு தடவை கூட நீ ஜெபித்திருக்கிறாயா? எத்தனை காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய், ஆசீர்வாதங்களுக்காக. ஆனால் உன்னுடைய வாழ்விலே நீ உன்னை கட்டி பின்னி பிணைந்து உன்னை சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உன் ஆண்டவரிடத்திலே நீ கதறுகிறாயா, கண்ணீர் விடுகிறாயா? ஆண்டவரிடத்திலே நான் ஆண்டவரிடமாய் இழுக்கப்பட வேண்டும் என்ற தீராத தாகம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அந்த தாகம் இல்லை என்றால் நாம் கீழான நிலைக்கு சென்று விடுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிற நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஏன் ஜெபிக்க முடியவில்லை? தீராத ஜெப தாகம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டும். என்னை இழுத்துக்கொள்ளும், என் நேசரே நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், அப்படிடத்தில் ஓடி வருவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடும் அவரை தேடுவோம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம், ஆண்டவர் அவரிடமாய் இழுத்து கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்திலே ஓடி வா. உன் ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து நீ செபி. ஆம், விழித்திருந்து செபிக்க நீ அழைக்கப்படுகிறாய். ஆண்டவர் உன்னை இழுத்து கொள்ளும்படியாய் அவரிடமாய் நீ சேரும்படியான வாஞ்சியோடு கூட அவருடைய சமூகத்தை நீ நோக்கிப்பார். செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பாவத்திற்கு எதிர் திசையில் நிற்கின்ற உம்மிடத்திலே சேர்வதே
ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையின் ரகசியம் என நாங்கள் அறிந்தோம். உம்மிடம் கூக்குரலிட்டு தீவிரமாய் உம்மை சேர்ந்திட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்களை இழுக்கும் சக்தி தேவ சக்தியாக இருக்கட்டும், பரலோக சக்தியாக இருக்கட்டும். எங்களை இழுத்துக்கொள்ளும் சாமி, உம்மிடம் ஓடி வருவோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.